கேமரா இதெல்லாம் பார்க்கணும்னா கேமரா பழக்கமே கிடையாது. எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்திருக்கல. வீடியோ பத்தியா கேமரா எதுவுமே பார்க்க மாட்டோம். முக்கோசி மேல தான் பார்த்து வச்சிருக்கோம். அதான் தெரியுமா, கேமராவே பார்க்கலாம், அங்க இங்க பாக்கிய மேல பாக்கி கேமரா பார்க்கலாம்னு எல்லாம் சொல்லுதுங்க. கேமராமேன் நல்லா இருந்தோடனே பார்த்துருப்பீங்க. செருப்பால் அடிப்பேன். நம்ம கிட்ட ஒரு 25 வெரைட்டிஸ்க்கான 90s கிட்ஸ் மிட்டாய் வந்து இருக்கு. அவன் இதை எங்க பர்ச்சேஸ் பண்ண அப்படிங்கிறத அடுக்கி வச்சா கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சா தூக்கி காட்ட வேண்டாமா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தனியா ஆடிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஆடிட்டே இரு, நான் மாத்தி ஒண்ணுனா எடுத்து பாத்துக்கிறேன். ஓகே, கரெக்டா இருக்கும். ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சைல்ட்ஹுட் டேஸ்க்கே போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நமக்குலாம் சின்ன வயசில் 1 ரூபா 2 ரூபா 50 பைசாக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், 90s கிட்ஸ் மிட்டாய். ஸோ இப்போ பல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. பட் எனக்கு இப்போ ஃபுல்லாக இப்போ நம்மக்கிட்ட 25 வெரைட்டிஸ்க்கான மிட்டாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மிட்டாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் வீடியோவோட எண்ட்லையும் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சைனா உங்களுக்கு ஹாய் காய்ஸ். ஹாய். அவ்வளோதான். இது வள்ளியோட ஃபேவரட். ஓகே, வள்ளி இவள யார் கையில ஏந்திட்டு இருந்தா? இவ ஃபேவரட்னா அத நான் கையில வச்சு அவளுக்கு ஃபேவரட். வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது ஃபேவரட்டா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எனிவேஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். நம்மளுடைய சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படி சொல்லுங்க, டிங் டிங் டிங். இதெல்லாம் 90s கிட்ஸ் நீங்கலாம் பாத்துக்க மாட்டீங்க. 2K கிட்ஸ்லாம் பாத்துக்க மாட்டாங்க. யாரு 2K கிட்ஸா 90s கிட்ஸா? கேவலப்படுத்தாத. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி गाइस, பத்த வைக்கிறதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இஸ்கி தாட்ஸ் வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஒரு டீ நானும் கிடையாது, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. வந்ததுல இருந்து இதுல தாங்க ஆர்வமா இருக்கு. இது பார்க்க அழகா இருக்கு फ्रेंड्स, பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. அதனால தான் சிகரெட்ல என்ன உனக்கு பார்க்க அழகா இருக்கு? அந்த இது பார்க்க அழகா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் எனக்கு கேவலப்படுத்துறாங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளை தான். சிஸ்டர் எடுக்காம வந்தாச்சு. சிஸ்டர் எதுக்கு இந்த உருட்டம்ல அந்த அப்படி உருவியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை எப்படி ரசிச்சு சாப்பிடணும்னா இந்த மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா பண்றான். இத வாயில வச்சனே இதுல உள்ள பெயிண்ட்லாம் வாயில தான் ஒட்டும். ஐயோ, இவங்களா வளங்க மாட்டாங்க. நான் வந்து பிரிச்சு சாட போறேன். ரொம்ப இனிப்பா இருக்கு. சவு முட்டையிலே மினி வெர்ஷன். இத வந்து சவச்சிட்டே தான் இருக்க முடியும். இத வந்து சவச்சி உடனே முடிக்கலாம். ஏன்னா அதே டேஸ்ட் தான் இருக்குனே. எனக்கு மட்டும் ஒண்ணும் தெரியலையே. 2K கிட்ஸ். அப்ப நான் யாரு? நான் கண்டுபிடிச்சேன்ல. ஓகே, ரைட் விடு. நீங்க பாருங்க, நான் பொம்பளை பிள்ளையாட்ட இருக்கறேன். யாரு? ஓகே, ரெண்டாவது எதை ட்ரை பண்ணலாம்? ரெண்டாவது வந்து கோல்டன் மிட்டாய். என்னோட ஃபேவரட். நான் இது ட்ரை பண்ணதே கிடையாது. கோல்டன் நான் இப்பதான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். நான் ட்ரை பண்ணிருக்கேன். நீ தான் 90s கிட்ஸ்ல அதுல உள்ள சாக்லேட் தான் இருக்கும், அவ்வளவுதான். நான் ஆள் பண்ணு. गाइस, நான் வந்து இந்த இத பார்த்தது கிடையாது. கோல்ட் காயின். गाइस, ஆனா காயின் செமையா பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு தொலைங்க ஃபர்ஸ்ட். முடியலையா? 5 ஸ்டார் மாதிரி இருக்கு. ஒரு ரூபா மிட்டாய் இருக்கும்ல, அந்த முட்டையில லைட்டா ஒரு புளிப்பு தன்மை வருது. ஏதோ ஒன்னு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. புளிப்பு மிட்டாய், எனக்கு இந்த கரண்டி மிட்டாய் ரொம்ப பிடிக்குங்க. சோ சின்ன வயசுல அடிக்கடி வாங்குவேன். சாப்பிட்டதுல இல்ல. 2K கிட்ஸ். பேப்பர நக்குங்க. ஆல்ரெடி அவன் நக்குனா வீடியோல. செமையா இருக்குங்க. சின்ன வயசு டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஆனா இது லைட்டா ஒன்னு இப்ப டேஸ்ட் கம்மியான மாதிரி இருக்கு. இல்லடி முன்னாடி சாப்பிட்ட சாக்லேட்னால நினைக்கிறேன். அதனால இருக்கலாம். சூப்பரா இருக்கு. மத்ததோட தான் பெஸ்ட். வேற லெவல். இப்போ தூத்துக்குள்ள இருக்கு, எங்க தெரியுமா? அந்த மார்க்கெட் பக்கத்துல தானே, அந்த மார்க்கெட், பூ மார்க்கெட். தின்னு தொலை மார்க்கெட் மாதிரி. சாப்பிட்டு தொலைங்க. வாயில போட்டா டப 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 அடிக்கும். இந்த மிட்டாய் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? மறக்காம கமெண்ட்ல செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கு फ्रेंड्स இதெல்லாம். அது நாக்குல வச்சா வெடிக்கும் பே. சவுண்ட் கேக்குது பாரு. வாயை தர. இந்த சவுண்ட் கேக்குது பாரு. இங்க சவுண்ட் கேக்குதா फ्रेंड्स? அவ என்ன பண்றாங்க? அப்படிதானே. மைக் இங்க இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வேகிச்சுக்கு பிக்க மட்டும் தான் தெரியும். பீப். ஆனா இதுவுமே அந்த அளவுக்கு வர்த்தால. முன்னால ஒரு பாக்கெட்ல ஒர்த் இல்லையா? நல்லா தான் இருக்கு. இதுக்கு நான்
ஒரு பாக்கெட்ல நிறைய இருக்கும்ல முன்னாடிலாம். இதுக்கு இப்ப கொஞ்சோண்டு இருக்கு. முன்னாடி கம்மியா தான் இருக்கு bro. நிறைய அப்படி இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். நாக்கு ஃபுல் ஆயிரும். உள்ள வெடிக்குது. வெடிக்குது. சவுண்ட் வேற லெவல்ல கேக்குது. சின்சியாரிட்டி. गाइस இது என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படினா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்தா எங்களுக்கே தெரிஞ்சிரும். ஐயோ இது என்ன இப்படி இருக்குது? இது நல்லா இருக்கா? இது என்னதுன்னு தெரியல. இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். கிறுக்கனா இருப்பான் போல. ஏதோ இலைய என்னத்தையோ ஒண்ணு காய வச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. இதை அவாய்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே அது என்னன்னு தெரியல. அதனால யாராவது இந்த மாதிரி கடையில என்னத்தையோ காமிச்சாங்கன்னா தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஆன்லைன்லயே சரி. ஆமா. ஆர்டர் மட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஃபேவரட். இப்போ கூட கடைகளில் கிடைக்கும். ஆமா அது எதுக்காண்டி வாங்குவோம்னா மேல உள்ள அந்த பொம்மைக்காண்டியே வாங்குவோம். எஸ் அது டேஸ்டும் செமையா இருக்கும் தெரியுமா? சிங்கம் அது மீசே இல்ல, நீ எல்லாம் சிங்கமா? நான் மீசை இல்லாத சிங்கம் பா. கேவலமான சிங்கம். மீசை இருந்தா மட்டும் தான் சிங்கம். இது ஏன்டா இப்படி இருக்கால தெரியல. ஒண்ணே இப்படி வாய்க்குள்ள தொட கூட மாட்டா, கடிச்சு முழுங்கிரணும். கடிச்சு சாப்பிடுறதமா நல்லா குடிக்குதுல. சூப்பரா இருக்கு. நான் ஏதாவது சொல்லிட போறேன். 18+ ஆயிர போகுது. அங்க இதுவே எடுத்துக்கலாம். இதெல்லாம் தெரியல பாருங்கமா. டெஸ்ட்லாம் இல்ல. இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எங்க இது தெரியும்? இப்ப கூட நீங்க ட்ரை பண்ணலாம். கடையிலலாம் கிடைக்கும் நல்லாவே. என்னடா இதெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து அழகா சாப்பிட்டாதான்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த மூதி கூட இருக்கும்போது எப்படி சாப்பிட அது முடியும்? மட்டும் இல்லாம வீடியோ எடுக்கணும். அதனால ஏங்க பரப்படுத்துது. நாங்க ஒண்ணுதான் தின்னுருக்கோம். பாக்கெட்ல அந்த 3 முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட முடியாது. இப்பவே கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நான் சாப்பிட்டேன். ஓகே நாங்க இந்த நேம் என்னன்னு பாத்துக்கோங்க. அப்சரா. புலிஜான். அப்சரா. தேன்புலி. சோ அப்சரா தேன்புலி எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்சரா தேன் புளி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. வேணா புளி ஜாம வேணா சாப்பிட்டுருப்பீங்க. ஹனி இம்லின் அப்சரா ஒருத்தீங்களா வாய்ப்பு இல்ல. அவங்க அப்பா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்ட். இது கிட்டத்தட்ட பப்பி ஜாம் மாதிரி தான் தெரியுமா? ஆனா பப்பி ஜாம் இருக்கு, தனியா இருக்கு. எங்க இருக்கு? எங்க? அடுத்து இது ட்ரை பண்ணுவோம்னா என்ன தெரியுதா? பால் பவுடர். எனக்கு ரொம்ப வேற லெவல். நான் எனக்கு அவளுக்கு தெரியாது. இப்பவே பிடிச்சிருக்கேன். அவளுக்கு தெரியாது. எனக்கு தான் இது நான் சொல்லிட்டேன் இப்பவே. என்னங்க சண்டலாம் போடுறீங்க? எனக்கு பாரு ஒண்ணே உனக்கு ஒண்ணு. பாவீங்களா? கேமரா. எனக்கு 5. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது முட்டாய் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா முட்டாயெல்லாம் சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுக்கணுமால அப்படின்னு கேட்டுட்டு பால் பவுடருக்கு சண்டை போட்டுட்டானுங்க. நீ எங்க போய் சொல்ல? யாச்ச நம்ம டைலாம் சாப்பிட்டு வீடியோ எடுக்கணும். கூடயே இருக்கா பாரு. அந்த ஒரு வெட்டி விட்டோம். என்ன பண்ற? சாப்பிட்டே முடிக்கல. நீ பாதில நான் வைக்க. தான் பாதியில வச்சிருக்கேன். வேஸ்டா போகுதுல. வேஸ்ட் ஆக இதோட வந்து மாட்டேங்குது. லைட்டா புளிப்பா இருக்கு. அப்புறம் வந்து என்ன கொஞ்சம் இனிப்பா இருக்கு. இதோட டேஸ்ட். அதான் ஏன்னா தேன் புளி. புளியும் இருக்கு, தேனும் இருக்கு. அதனால இதான் ஃபேவரட் இது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்ல வந்து வாங்கி வச்சாங்க அப்படின்னா எங்க கண்டிப்பா இருக்கு இடம் தெரிஞ்சிட்டா காலியாயிரும். எங்க வீட்ல எல்லாம் ஒளிச்சு வச்சிருவாங்க. சின்ன பிள்ளைகளுக்குலாம் வாங்கி வைப்பாங்க அப்படித்தானே? எங்க வீட்ல இப்போ அதான் போடுவாங்க. ஓ, நான் இன்னமும் இது சாப்பிடுவேன். அது 5 ஒண்ணும் ரூபாய் இல்ல. இருக்கும். இது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்கு. ஆனா அந்த அளவுக்குலாம் இல்ல. ஆனா சூப்பரா இருக்கு. நீ ஒன்னும் பாப்பா. சொல்லல, ஒன்னெல்லாம் எவனாவது பாப்பான்னு சொல்லுவானா? அவ வீட்டுல பால் பவுடர் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னா நான் அவளை சொன்னேன். இது பாப்பாவா? இது பேசின பேச்சுக்கு இதை பாப்பான்னு வேற சொல்றாங்க. சூப்பரா இருக்கு. இப்ப ஹேஷ்டில் பாத்தீங்களே, இப்படி ராட்சசி மாதிரி இருக்கிறவங்க யாராவது பாப்பான்னு சொல்லுவாங்களா? நீ பாப்பா. இது சைனா. இது 1 ரூபாய் தான். ஆமா. 1 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. நிறைய இருக்கு. இதை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் 11 ரூபாய் பால் பாக்கெட் மிச்சம். 1 ரூபாயில முடிச்சிடலாம் வேலையை. சவ்வு முட்டாய் சவ்வு பிங்க் கலர் சவ்வு முட்டாய். இத சாப்பிட்டுட்டு நாங்களாம் வாய பத்தியா ரோஸ் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு அலைஞ்சோம். சோ அந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஆமா உங்களுக்கு லிப்ஸ்டிக்கே போட வேண்டாம். இதை வச்சு லைட்டா இப்படி வச்சு தேய்ச்சிட்டா போதும். லைட்டா தச்சமா வராது, நல்லா சவச்சி சாப்பிட்டாதான் வரும். ஏதோ ஒண்ணு.
ஆனா இதே இதுல இன்னொரு சவ்வு மிட்டாய் விடுங்க. ஆனா அது வந்து அவ்வளவு ஒர்த்து கிடையாது. அது நான் வாங்கினேனான்னு தெரியல, வாங்கிருக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து சவச்சாலும் சவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கு. இதையே சமைச்சிட்டோம். கடுக்காமதான் இருக்கு. இதுல வேற எதுவுமா தெரியலையே. இதுல எனக்கு கவர் விட்டு வெளியே வர மாட்டேங்குது. நான் கவர் ஒட்டிக்கிச்சு. சரிம்மா. லாஸ்ட்ல கவர் தனியா வந்துடும். நான் தின்றுக்கேன் இந்த மாதிரி கவரோட. இது சவு மிட்டாய் கிடையாது. நல்லா இல்ல. நல்லா இல்ல. நல்லா இல்ல இது. சவ்வு மிட்டாய் சொல்லி கொடுத்தாங்க. வேற ஏதோ இது ஏமாத்திட்டாங்க எங்களை. நான் போக போக சவ்வுதான் இருக்கு. சவுந்துட்டா துங்கல் எல்லாம் அதான் வாழ அப்போ குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கா இந்த பையன். இன்னொன்னு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வடிவேல் ஒரு பையன். கிடையாது. ஒன்று சாப்பிட்டாலும் அப்ப உனக்கு ஆட்டையே கிடையாது. நீ தோத்தாங்க. இதென்ன ஏமாத்தினா முதல்ல கடிச்சிட்டேன். நீங்க மட்டும் சூப்பிட்டீங்க. நான் கடிச்சிட்டேன். நீ சோட்டி சாப்பிட்டுக்கணும். எல்லாரையுமே நீ கடிச்சு தான் நீங்க கிட்டமா கட்டுறோம். உனக்கே தெரியாது. இது என்ன சொல்றான்? நான் கல்தல்லையே மட்டன் அடிக்கணும். ஐயோ ஆட்டையே கிடையாது. கவரோட தின்னா கவர் வைப்பாங்க. கவர் வந்து வெளியே வரும். எப்படி கேட்டு கவர் வெளியே வந்து எனக்கு தெரியும். எது உள்ள போனாலும் இது வெளியே வந்துதான் ஆகணும். நான் மட்டும் ஏன் கட்டா இருக்கான்? ஏன் நீ கட்ட குட்டச்சி அது மைண்ட் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நீர் வாங்கி சரிதான் நினைச்சுக்கோவே இப்ப பாரு. எனக்கு தான். ஏய் ரோஸ் கலர்ல ஆயியா எல்லாமே ரோஸ் கலர்ல மாறு. ராஜாதான். நோ. நீ ரெண்டாவது முட்டாய் போட்டல வெக்கமா இல்ல? ஏன்டா ரோஸ் கலர்ல ஆயி எனக்கு ரியாக்ஷனே ஆவல. சாமி ஆமா இவளுக்கு ஒன்றும் பெருசா இருந்த மாதிரி இல்லை எனக்கு. அது முட்டாய் ப்ராப்ளம். ஓகே இட்ஸ் வின்னர் இஸ் மீ. அடுத்து இந்த இது எல்லாரும் பாத்துப்பீங்க ஆல்பபெட்ல ABCD. எனக்கு தெரியும் அந்த லெட்டர் யாருக்கு. எனக்கு தெரியும். ஏன்னா எதுவுமே கிடைக்காது இப்போ அந்த லெட்டர். அப்ப நான் 4 லெட்டர் தரணுமா? நம்ம ரெண்டு பேரும் நான் 4 லெட்டர் தர போறேங்க. நான் ஒரு லெட்டர். நானும் ஒரு ரெண்டு லெட்டர் தான் பேருக்கு ஒரே கிடைக்காது. லெட்டர். ஆமா ரெண்டு பேருக்கு கிடைக்காது. ஓகே பாத்தீங்களா फ्रेंड्स எம்மி அழகா இருக்கும் இப்போ. ஹார்ட்ட ஒருத்தர் மட்டும் எம்ம இல்ல. காட்டிட்ட? 4 பேர் வந்து என் ஹார்ட்ட உடைச்சிருக்காங்க. அதுனா எம்ம யாரு? எம்ம காட்டுறா பாரு. சோ நான் அவங்களெல்லாம் வந்து சும்மா விட போறது இல்ல. அவங்கள அடிச்சே செய்வேன். மம்மி எம் அம்மா அம்மாக்கு ஏதோ ஆமா மம்மி டாடி இருந்துச்சுல. இருக்கு. நான் இருக்கு. டாடி மம்மி வீட்ல இல்ல. தட போட யாரும் இல்ல. பேசறாங்கன்னு சொல்லிடுவாங்க. இருக்காங்க வெளிய தான் வெளிய உட்கார்ந்தாங்க. தான் உட்கார்ந்திருக்காங்கப்பா. இந்த கூப்பிட்டாங்க. ஓகே அடுத்த ட்ரை பண்ணுவோம். செங்கல் மிட்டாய் யாரும் சாப்பிட்டுருக்கீங்களா? நான் செங்கல் மிட்டாய் கேள்வியே படுத்து கிடையாது. ஆனா செங்கல் ஆன்லைன்ல மிட்டாய். 90s கிட்ஸ் மிட்டாய்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அது போய் சொல்லுவாங்க. இது எப்படி? செங்கல் முட்டாய் இல்ல, இது பாக்கு முட்டாய். இது பாக்கு மிட்டாய் கிடையாது. பாக்கு மிட்டாய் தின்றுக்கியா இல்லையா? அது ரோஸ் கலர்ல இதே மாதிரி ரோஸ் தான் கலர்ல இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வேற. இருக்கும். நான் அது நினைச்சிட்டேன். ஐயோ அந்த கிறுக்கு ஒண்ணும் தெரியல. ஓடு. செங்கல் மிட்டாய். செங்கல் மிட்டாய் ஆனா 90s கிட்ஸ் மிட்டாய் தான் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. நீங்க நான் சாப்பிட்டது இல்ல. அப்ப எப்படி இருக்கு? செங்கல் மாதிரி இல்ல. நான் மாத்திரம் மாதிரி. ஏய் இது என்ன தெரியுதா? சாப்பிட்டுக்கோ. மாத்திரை ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, இனிப்பு மாத்திரை ரவுண்டா. ரவுண்டா. அதேதான். ஏமாத்திட்டாங்க செங்கல் மிட்டாய். ஆனா இதுல வந்து சூட முட்டாய் டேஸ்ட் வருது. கொஞ்சம் கொஞ்சமா திங்க ஆரம்பிச்சா சூட முட்டாய் டேஸ்ட் வருது. சூட முட்டாய்னா இப்போ உள்ளவங்களுக்கு என்ன முட்டாய்னா போலோ. போலோ முட்டாய். போலோவும் சர்க்கிள்ல அதே மாதிரி தான். டயர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் தூக்கி நான் சுடப்பட்டேன். அடுத்து வாயை next. பண்ணி. இதை வெளியே போட்டு ஐயோ சிகரெட்டே கண்ணு போட்டு. மாத்திரை மாதிரி முழுங்கிவா போலயே. இப்போ இது பாருங்க ஃபேவரட் எல்லாரோட மம்மி டாடி இதுவும் உங்க எல்லாருமே ஃபேவரட்டா இருக்கும். மேக்ஸிமம் இங்க எல்லாருமே ஃபேவரட்டா இருக்குது. இங்க பாருங்க பால் powder இப்போ plus தெரியாதவங்களுக்கு
இப்படி பார்த்தா மம்மி, ஐயோ இப்படி பார்த்தா டாடி. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். உள்ள வந்து இதா இருக்கு. என்ன எனக்கு உனக்கு இல்ல. சரி ஆனா அந்த மம்மி டாடில நான் ஒரே ஒரு குத்தம் சொல்லுவேங்க. பாக்கு போறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து தெரியாதோ அவங்கலாம் இதை போட ஆரம்பிச்சாங்கன்னா பாக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணுதான் இதுல மிகப்பெரிய. இதெல்லாம் வரையா ஆமா, சின்ன பசங்கலாம் பாக்கு போட ஸ்டார்ட் பண்றது காரணமே, அடிப்படையான காரணமே இந்த மம்மி டாடி. எக்ஸ்பீரியன்ஸ். நானும் பாக்கு போட மாட்டேனே. ஏன்னா எனக்கு மம்மி டாடி அவ்வளவா ஒன்றும் ஃபேவரட் கிடையாது. பட் ஃபேவரட் எதுக்காக அப்படின்னா இதுல இருக்கிற அந்த படம் தான், மம்மி டாடி. அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான். மற்றபடி இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வளவளன்னு பேசிட்டே இருக்கும். அதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா? இது சாப்பிட்டது இல்ல, இது நேம் தெரியலையே. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். இதை விட இன்னொன்னு இருக்குங்க, அது செமையா இருக்குங்க. இதை சாப்பிடுவோம் இப்போ. எங்க இந்த இந்த இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இது இது வந்து நான் 12th ல கூட. நெக்ஸ்ட் தானே? இல்ல இல்ல சொல்லுங்க, ஏதோ சொல்லாதீங்க. இல்ல இத பார்த்தானே இது தூக்கி எறிஞ்சிட்டான். இது 12th வரை நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க ஸ்கூல்ல கூட டெய்லி கிடைக்கும். 1 ரூபாய்க்கு ஒன்னு கொடுப்பாங்க. 12th வரைக்கும் தானமா படிச்சேன். அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஆன்லைன்ல வாங்குன மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஏதோ பழைய பொருளை கொடுத்த மாதிரி. நல்லா இல்ல फ्रेंड्स. இது டேஸ்ட் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஆமா. என்ன சொன்னேன்? என்ன இப்போ என்ன சொன்னேன்? கருப்பு மாதிரி இருக்கு. கால்ல விழு. गाइस, அதாவது நான் வாங்குன இவன் மேல மிஸ்டேக். தயவு செய்து கீழ லிங்க் மேல கொடுப்பான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல போய் வாங்கிராதீங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா மார்க்கெட் பக்கத்துல அந்த ஸ்டார்டிங் அந்த பேஜே ப்ரோமோட் பண்றதுக்கு தான் அந்த வீடியோவே. முடியுமா? ஆனா தொண்டை கவுது தெரியுமா இத தின்னதுக்கு அப்புறம்? நல்லா இல்ல. இந்த இடம் ஃபுல்லா கவுது இருக்கு. கவுது நான் என்னது கவுது? நாய் ஒரு மாதிரி இருக்கு. நீ தின்ன உனக்கு ஒண்ணு நாய் கவுது. காமெடி கட்டி இருக்கு. நல்ல காமெடி. இவளுக்கு கவுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் போலாம். சூப்பர். நல்லா அப்படி எப்படி வாய்க்குள்ள போகும்? ஸ்பைடர் உமன் எப்படி அவன் வாய்க்குள்ள போகும்? இப்படி இப்படி போகும். என்னடா யாரும் வாங்குவாங்க? இது தண்ணியா தானே இருக்கும். சம்பு மாதிரி இருக்கு. ஐயா அத முடி. இத எதுக்காக சொல்லு, உனக்கு தான் வாங்குவாங்கடா. गाइस, இப்ப பாத்தீங்க அப்படினா இங்க ஒரு ஸ்பைடர்மேன் நின்னுட்டு இருக்காப்ல, ஸ்பைடர் உமன். அந்த உமனோட மாஸ்க் வந்து வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்புறேன். இதோட விலை 4000 ரூபாய். சீ 400 ரூபாய். புளிப்பு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? மீ நான் சாப்பிட்டேன். எனக்கு ஃபேவரட் தான். பட் இத பார்த்தா பழைய இது எதுக்கு தெரியுமா சாப்பிடுவோம்? டிராவல் பண்ணும்போது வாமிட் வந்துச்சுனா இத சாப்பிடுவோம். அதுக்கு தான் மேக்ஸிமம். அதுவும் 50 பைசா 4 நாள்லாம் கிடைக்கும். ஒரு ரூபாய்க்கு 4 மிட்டாய் கொடுப்பாங்க. அதை வாங்கி போட்டுட்டு டூர் ஸ்கூல்ல கூட்டு போகும்போதுல அதை வாங்கி போட்டு போயிடுவோம். அப்போ வாந்தி வராம இருக்கும். இல்ல நாங்க 90s கிட்ஸ் மிட்டாய் தின்னுட்டு இருக்கோம். நீ சார்ஜர் சொருவ மட்டும் தான் போட்டுறல. ஐயோ, எதுக்கு வேலைன்னு தெரியல. இந்த முடிய போதுமா? இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த 2 பேரை வச்சு மேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரி பின்னாடி தான் இருக்கேன். இவதான் பொய்ய போட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டிட்பிட்ஸ். இது என்னன்னு எனக்கு தெரியல சத்தியமா. இந்த சாப்பிடு. இதுனா அது என்னது? இந்த நம்ம இப்போ புதுசா டிக்டாக்கா ஏதோ ஒன்று இல்ல அதே மாதிரி இது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். गाइस, மாஸ்டர். இது சாப்பிட்டிருக்கேன் ஆனா பேர் தான் தெரியலையே. ப்ளூ கலர்ல தான் எல்லாருக்குமே இருக்கு. நல்லா இல்ல. சவச்சி பாருங்க அப்பா தெரியும். பாக்கு மிட்டாய் மாதிரியே இருக்கு. சவ பாக்கு மிட்டாய் தான். சவைக்கும். சவ கடைசி சாப்பிட முடியுதான்னு பாருங்க. சவ நான் சாப்பிடுறேன். காட்டு ஒரு பேச காட்டு. गाइस, சவச்சி சாப்பிடாம நான் இதுதான் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. காட்டுங்க, வாயை காட்டுங்க. நான் சாப்பிட்டேன்ல. கேவலமா இருக்கு. யாரும் ட்ரை பண்ணாதீங்க கவர வேணா காமிச்சிடும். ஆனா ஆக்சுவலா நான் Black colourல இருக்கும். இல்ல அதான் நான் கல்கோனா தான் ஆட் பண்ணிருந்தேன். இவங்க எதையோ ஒண்ணு கொடுத்து விட்டாங்க. அது Black இது கலர்ல வந்து இருக்கும். வரல மிட்டாய் மாதிரி இருக்கு. வரல மிட்டாய். அதுல இந்த மாதிரி கல்கோனா உண்டு. ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கல்கோனா தான் நல்லா ஏய் இருக்கு. இதே தான் சூப்பரா இருக்கும். செருப்பால அடிப்பேன். கல்கோனாவோட அருமை தெரியுமா? அது பெருசு. இது வந்து கல்கோனா எப்படி கடிக்க முடியாது தெரியுமா? தெரியுமா? முதல்ல இப்படி கடிக்க முடியாது தெரியுமா? அது கடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு அதுக்கு பாக்கெட்ல இருந்து அம்புட்டையும் எடுத்துட்டா. கடிக்க முடியல. இது வரல மிட்டாய் நான் கல்கோனா. கல்கோனா வேறங்க. அதெல்லாம் இந்த ஈஸியா இப்படிலாம் கடிக்க முடியாது. சூப்பரா இருக்கு. அங்கடி போயிடலாம்.
அது ஜவ்வு மிட்டாய் நம்ம என்னதுன்னே தெரியல. சரி இதுவாவது ஜவ்வு மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஜவ்வு உன் காதுல இருக்கு. மோந்து பாரு. எனக்கு இப்போ வைக்க மட்டும் வாசனை வந்துச்சு. என்ன சிக்கு வாடடிக்கு அவன் மூடி போன அது அவளை பார்த்துட்டு தான் நம்ம திங்கணும். சரி ஏன்னா அவள் தான் டக்கு டக்குன்னு வாயில போட்டு சமைச்சிருந்தா. நம்ம அப்படி தயாரிக்க டேபிள்ல ஊட்டிட்டேன். எப்படி இருக்கு? ஓகே சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாய் வைக்கும் போது பல்வேக்கு உங்களுக்கு தான் அருமையா தெரியல. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கல. நல்லா தான் இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 தான். அதுவும் செம்ம 3மே. ஆமா 3 மிட்டாயும் எல்லாருக்குமே ஃபேவரட்டா தான் இருக்கும். அதுவும் இந்த சுத்து மிட்டாய் ஃப்ரீ டைம்ல விளாடுறதுக்காகவே வாங்குவோம். நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா சுத்திக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? இளந்த பழமா ஏதோ ஒண்ணு. இளந்த வடை. வடை மாதிரியே இருக்கு. வடையில பாதியை நான் பிச்சுட்டு இது இந்த ஸ்மைலி பொம்மையோட பாதி வாய பிச்ச மாதிரி இருக்கு. ஆமா சி மேனா ஏதோ ஒரு மேன். பிஎஸ்சி மேன்னு சொல்லுவாங்க. நீ மனுஷியா இருந்தா தானே உனக்கு தோணும். சூப்பரா இருக்கு. உனக்கு பிச்சை எடு. உனக்குதியா? ஆமா இது அப்படிதான் இருக்கும். டேஸ்ட் செம்மையா இருக்கு. வாங்கினதுலேயே இது ஒன்று தான் டேஸ்ட் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இது ஆனால் 2K கிட் சாக்லேட் தான் இப்போ வந்து ட்ரெண்டுக்குள்ளது இது கேண்டி. நான் கூப்பிட்றான்னு பார்த்தா தொடச்சிட்டு இருக்கா. லாஸ்ட்டாக சுற்றுவோம். ஏ அப்பலாம் எனக்கு அது ஆல்ரெடி அவன் பிச்சு வச்சிருக்கா. இவ கூட கொஞ்சம் பிச்சா அது டேஸ்டியா இருக்காது. மங்கிட்டே இருக்கும். அது அவளுக்கு தெரியல. வாயை பொழந்துட்டு போறான். இருக்கிறதே இதான் பெஸ்டா இருக்கு பாருங்க. ஏன்னா என்னோட ஃபேவரட். ஆனா அங்க மட்டும் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் வளரிட்டேன். பட் அது திங்கிற மூட்ல இருக்காம்பா. எவே இது அப்படி சாப்பிட கூடாது. ஏம்ல இவ இப்படி இருக்கா? சரி உனக்கு அந்த மிச்சம் வச்சிருக்காங்க. அப்படியே மத்ததா மனுஷியே கிடையாது. இத வந்து ஒண்ணே எடுத்து அது அப்படி வாயில வைக்க போதே அப்படி வேக அப்படியே கரையும். அதான் அந்த இதுக்கு தான் அதுக்கு தான் அப்படி உனைய மாதிரி பத்தையும் அள்ளி மடக்கி இப்படி தான் சாப்பிட்டுருக்கேன். ஹலோ இதெல்லாம் ஒண்ணு வாங்குறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா நாங்க? என்ன அவ திங்கிறத பாரு கருமா. டிராவல் பண்ணி தான் மேறேன். நீ அப்படி தின்னனா உன அசிங்கலாம் பண்றாங்க. வீடியோவோட மெயின் கண்டென்ட்டே இவாங்க. அருமாங்க. ஆனா எல்லாராலையுமே இத கரெக்ட்டா சுத்த முடியாதுங்க. நான் சுத்தி காட்றேன். நான் சுத்திறேன். எனக்கு பெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடு. எப்படி இருக்கு? என்ன எடுக்கணுமா? சுத்தி காட்டிடுவேன் என்ன ஒருத்தி. எனக்கு சுத்த முடியும். நான் இப்படி எடுத்து ரொம்ப வேகமா சுத்தினா தூர நான் உனக்கு நானே வச்சு சுத்தி காட்ட ரொம்ப போறேன். வேகமா சுத்தினா அந்துரும். இது சண்டலாம் போடுவாங்க தெரியுமில்ல? ஆமா ஒண்ணுக்கு இரு நான் சுத்திட்டு அதுக்கு வரேன். எனக்கு தான் வந்துட்டு வள்ளி டம்மி பாருங்க. அடிச்சு போடுவேன். சண்டைக்கு வரான் பாருங்க. அவகத முடிஞ்சு. நான் தான் ஜெயிச்சேன். இவன் ஏமாத்திட்டான். பொட்டக்குள்ள ஏமாத்துறான் பாருங்க. ஏக்கு ரொம்ப நேரம் சுத்த முடியும் எனக்கு. நீ அப்படியே விட்டு எடுக்கணும். அது சுத்த தெரியல. சுத்த தெரியல. எதுக்கு என்கிட்ட வரேன்? இந்த வா. வின்னர் இஸ் நாமா. சுத்தறதே நாம பெரிய விஷயம். 2K கிட்ஸ் இதுல வின்னர்னு மஜா புடிச்சா. அந்திரிச்சி गाइस. அந்த போகாம சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு அந்த போச்சு. அந்த போகாம சுத்திட்டு இருந்தது நான் தான். அப்ப நான் தான வின்னர். நீங்களும் சொல்லுங்க. நான் தான் வின்னர். அவளுக்கு அந்த போச்சு. எடுக்கிறது எல்லாம் எனக்கு அந்த ஏவே சுத்திக்கிட்டு இருக்கல அவ கிறுக்கு இங்க போச்சு பாருங்க. இப்படி நான் நல்லா தான சுத்துறேன். நல்லா பாருங்க நானும் சுத்துறேன். அது வந்து அந்த முட்டாயோட கயிறு பிரச்சனை. பாருங்க. ஐயோ சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. சல்லியா நொறுக்கிட்டீங்க. அத லாண்ட் முடிச்சு அந்த கயிறுலாம் அந்ததுக்கு அப்புறம் அப்படி வாயில போட்டு கடிச்சிட்டு சாப்பிடலாம். நீ பாருங்க நான் தான் ரொம்ப நேரம் சுத்துறேன். எந்த நாதாரியோ சுத்த தெரியாதுன்னு நினைச்சு. இருக்கு மஜினியர். என்ன பண்ணுது? இப்ப சுத்து. நல்லா புடிச்சு வச்சிட்டு சுத்துனா எங்க சுத்துவோம்? ருக்கோ ஜாரோ. அது வேற தானே. ருக்கோ ஜாரோ. நான் தான் வின்னு. இருக்குல்ல இப்படி சுத்துறல சுத்திட்டு
லைட்டா இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி இழுக்கணும். நீ தெரியும் மூடு. என்ன பேசுதா பாருங்க. गाइस எப்படி வின் பண்ற பாத்தீங்களா? நீ வின் பண்ணி வச்சது போதும். பேங்கிட்டு வின் பண்ணிக்கிட்டு. இதுவும் அவனுக்கு கிடையாது. எங்க காணணும் அவ்வளவுதானே. ஏய் இது மறந்துட்டோம் பாரு. ரெண்டு தான் இருக்கு. எனக்கு சூப்பரா நல்லாவே இருக்கு. சூப்பரா நல்லா இல்ல. நீயே சொல்லு. ஏதோ இந்த பழைய சோறு ஓகேவா இருக்கு. சரி படாது. அவன் மொத்தத்தையும் வாயில திணிச்சிட்டாங்க.